ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட்ல எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்கு, புது கார் வாங்கினதுக்கு. நிறைய பேர் நல்ல காரு, நல்ல மைலேஜ் இருக்கும் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருந்துச்சு. சில பேர் நல்ல கார் இருந்தாங்க, சில பேர் நல்ல கார் இல்லை அப்படின்னாங்க. சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் வீடியோவில் ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்டீங்க. நான் இன்னும் நல்லா யூஸ் பண்ணணும். இப்போ இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட போல, அதனால் நல்லா யூஸ் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஓனர்ஷிப் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் மைலேஜ் செக் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய பேர் மைலேஜ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால மைலேஜ் செக் பண்ணிடுவோம். அதுக்கு மைலேஜ் செக் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஆல்மோஸ்ட் எம்டி ஆயிடுச்சு. ஃபியூல் ரெட்டில் இருக்குது. இன்ஸ்டன்ட் மைலேஜ் ஆவரேஜ் 9.4 காட்டுது. இப்போ இதுக்கப்புறம் போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் டேங்க் ஃபுல் பண்ணிடுறேன். டேங்க் ஃபுல் பண்ணிட்ட பிறகு 150 to 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன். ஸோ ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு திருப்பி டேங்க் ஃபில் பண்ணுவோம். திருப்பி டேங்க் ஃபில் பண்ணால் அந்த 150 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ பெட்ரோல் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? வாங்க பெட்ரோல் பங்க் போகலாம். இன்டீரியர்லாம் அழுக்காக இருக்குது, கண்டுக்காதீங்க. ஸோ 40 லிட்டர்ஸ் டேங்க்கு, 10 லிட்டர்ஸ் தான் இருந்துச்சு போல், 31 லிட்டர்ஸ் சம்திங். ஸோ டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ ட்ரிப்பை 0 பண்ணிடலாம். ஓகே, 0 ஆயிடுச்சு. இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹைவே தான் இருக்கும். 100 கிலோமீட்டர்ஸ், நெக்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸு. எவ்வளோ ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் ஆகும்னு மட்டும் பாருங்கள். சஸ்பென்ஷனும் ப்ளஷ்ஷாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. எனக்கு ஓவராலாக கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா கொஞ்சம் சீப் பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸ்டீரிங் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்குது. அப்புறம் ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஆனால் கிரவுண்ட் கிளியரன்சஸ் வேறு லெவலுங்க. எவ்வளோ பேர் ஸ்பீட் பிரேக்கர் ஏறணும் தெரியுமா? தப்பான லைனும் கூட, ஆனால் எங்கேயும் இடிக்கல. இதே ஸ்விஃப்டாக இருந்தால் அடியில் டம்மா அடி வாங்கிடும். கியர் சேஞ்சிங் பாருங்கள், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, மாறதே தெரியல. எப்படி தான் அது டிரைவிங் ஃபீல் நல்லா இல்லை அது இதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் லைட்டாக தான் ஒரு 10-20% தான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு வண்டி. மேபி எல்லாம் அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் ஓட்டிட்டு நல்லா இல்லைன்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டர்போ சிவிடி ஓட்டி பாருங்கள், இல்லை டர்போ மேனுவல் ஓட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும் பிக்கப். நான் என்னோட பழைய ஸ்விஃப்ட்டை விட இதில் ஆக்சலரேஷன் சூப்பராக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கார். மைலேஜ் மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அது தெரிஞ்சிடும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏசி ஆட்டோவில் தான் ஓடிட்டுருக்கு. நான் மேனுவலாக கூட செட் பண்ணல, ஆட்டோ ஏசியில் ஓடிட்டுருக்கு. அப்புறம் நான் க்ரூஸ் பண்ணுறது ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2.5 3 ஓட்டுவேன். 100 போனால் 3 டச் ஆகிடுது, 3000 ஆர்பிஎம் போயிடுது. நான் ஒரு 2.5 3 மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் ஆர்பிஎம். பார்ப்போம் எப்படி மைலேஜ் வருதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 85 கிலோமீட்டர்ஸ் பெட்ரோல் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹைவேலேயே தான் ஓட்டிட்டு வந்தோம். இப்போ ஸ்மூத் சேலிங், டிராஃபிக்கே கிடையாது, அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டோம். இப்போ ரைட் எடுக்கிறேன். பழமநேருன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திராவில். ஸோ பழமநேர் வழியாக காட் செக்ஷன் இருக்குது, அந்த காட் செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். இங்கே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் ரோடு இருக்கும், டிராஃபிக் இருக்கும். பயங்கரமான டிராஃபிக் இருக்காது, பட் டீசெண்டான டிராஃபிக் இருக்கும். கியர் மாறிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இந்த இடத்துல எப்படி மைலேஜ் வருது இப்போ வரைக்கும் பார்த்தா, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 19.6 காட்டுது. ஹைவேலேயே வந்தது வரைக்கும் நான் கேல்குலேட் பண்ணி பார்த்ததுல. இப்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்டாக லாஸ்ட்டாக எவ்வளோ காட்டுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் பழமநேர் வந்தாச்சு. இங்கேருந்து ரைட் எடுத்தால் ஒரு காட் செக்ஷன் வரும். அந்த காட் செக்ஷன் வழியாக குடியாத்தம் ரீச் ஆகும். குடியாத்தம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே பொய்கை, வேலூர், இந்த மாதிரி டிராஃபிக்லேயும் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கவுண்டனியா நேஷ்னல் பார்க் வந்தாச்சு. லெஃப்டில் பாருங்களேன், வேலி கட்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இங்கே யானைகள் இருக்குது. வேலூருக்கு மிக அருகில். குடியாத்தம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். வந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிரைவ் வரலாம். நீங்கள் சென்னை டு பெங்களூரு இந்த பக்கம் பழமநேர் ரூட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரூட்டை எடுக்கலாம், நல்லாயிருக்கும்.
சைடில் போனால் மோர்தானா டேம். வேலூரில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அது ஒன்று மோர்தானா டேமு. நல்லா தண்ணி போகும்போது சூப்பராக இருக்கும், நார்மலான டைமில் மொக்கையாக இருக்கும். இந்த குடியாத்தம் டு பழமநேர் ரூட்டு சூப்பராக இருக்குங்க. 2 பக்கமும் அப்படியே புளிய மரம், சென்ட்ரலாக ரோடு, செமையாக இருக்கும். கைஸ் குடியாத்தம் ரீச் ஆகிட்டோம். எம்ஐடி பார்த்தீங்கன்னா 18.5 காட்டுது ஆவரேஜ். ஹைவேல இருக்கும்போது 19.5 காட்டுச்சு. இதுக்குள்ளே வந்த பிறகு இந்த காட் செக்ஷனு, அப்புறம் இந்த மாதிரி ஊர் டிராஃபிக்லாம் வந்த பிறகு 18.5 காட்டுது. இதுக்கப்புறம் டிராஸ்டிக்காக கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ உள்ள குடியாத்தம் சிட்டிக்குள்ளே போகிறோம். இங்கே ஃபுல்லாக சாக் அண்ட் பிளாக் டிராஃபிக் தான், நின்ட்டேன் பாருங்கள். ஸோ இதனால் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்வளோ கம்மியாகுது, எப்படி ஆவரேஜ் ஆகுதுன்றதை பார்ப்போம். குடியாத்தம் கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் செதுவால கிட்ட வந்துட்டோம். 146 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 19 இருந்துச்சுல சிட்டிக்குள்ளே வர 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 இப்போ இந்த குடியாத்தம் டு இங்கே வரத்துக்குள்ள 17 வந்துச்சு. எம்ஐடி 17 காட்ட ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ரீஃபில் பண்ணிடலாம். எவ்வளோ மொத்தமாக 150 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ பெட்ரோல் எடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். டேங்க் ஃபுல் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 152 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஆவரேஜ் வந்து 17.7 மாறிடுச்சு. ஃபியூல் யூஸ்டு 8.6ன்னு சொல்லுது. ஓகேவா, எம்ஐடி சொல்லுது. இது வந்து உண்மையான்னு சொல்லி இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபியூல் ஃபில் பண்ணிட்டோங்க. 6.87 எடுத்திருக்கு. ஃபியூல் யூஸ்டு 8.6ன்னு காட்டுதா. ஆக்சுவலாக பார்த்தா 6.727 லிட்டர்ஸ் தான் எடுத்துச்சு. 152 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, இப்போ நான் போடுற பெட்ரோல் போடும் போது 6.89 லிட்டர்ஸுங்க. 701.56 வந்துச்சு. 6.89 கைஸ், அன்பிலீவபிள், வேற லெவலு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதாவது எம்ஐடிலே வந்து 8.6 லிட்டர்ஸ் கன்சியூம்டுன்னு காட்டுது. பெட்ரோல் போட்டால் 6.7 லிட்டர்ஸ் தான் எடுக்குது. நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக டாப் அப் பண்ணேன், எக்ஸ்ட்ரா எட்ஜ் வரைக்கும் டாப் அப் பண்ணலாம்னு சொல்லி டாப் அப் பண்ணேன். 7 லிட்டர்ஸ் 152 கிலோமீட்டர்ஸ்க்கு 7 லிட்டர்ஸ் பெட்ரோல் தான் இருக்குது. விச் மீன்ஸ் அப்படி டிவைட் பண்ணால் 21 பாயிண்ட் சம்திங் வருது. நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். அன்எக்ஸ்பெக்டடு. நான் வந்து சும்மா ஒரு 15-16 வரும்னு நினச்சேன். 21லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. 21, 22லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வேறு லெவலு. ஏசி பார்த்தீங்கன்னா 3லேயே இருந்துச்சு. பாதி நேரம் ஆட்டோவில் தான் ஓடிச்சு. ஏசி ஆஃப் பண்ணல நான் எங்கேயுமே. ரொம்ப ஸ்லோவெல்லாம் ஓட்டல. நான் வந்து டீசெண்டான ஸ்பீடில், அதாவது சில் பண்ணுற ஸ்பீடில் ஓட்டினேன். லைக் வந்து 80, 90 ஓட்டினேன். 100 டச் பண்ணல. 80 to 95 ஓட்டினேன். அதாவது இந்த 3000 RPM வந்து நான் கிராஸ் பண்ணல. ஸோ தேர் யூ கோ. மைலேஜ் என்னான்னு கேட்ட ஆளுங்க எல்லாருக்குமே ரிப்ளை இதுதான். மைலேஜ் வராது சொன்ன ஆளுங்களுக்குமே ரிப்ளை இதுதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா மேக்னெட் வாங்கணும், இல்லை மேக்னெட் கார் பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து ஜென்யூனான மைலேஜ் செக்கு. என்னோட ஓன் காரில் நான் செக் பண்ண ஜென்யூனான மைலேஜ் டெஸ்ட்டு. ஓகே கைஸ், லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்னெட்டை பற்றி இன்னும் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், நானும் வீடியோ எடுத்து போடுறேன். See you guys in the next video. Bye.